நம்ம செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் அதுதான் பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸில். அண்ட் லைக் அதுக்கான ரீசன் என்னன்னா வந்து ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஆஸ்ட் அஸ். ஓகே, ஸோ கைனமேட்டிக்ஸ் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ்லேருந்து ஒரு செஷன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் டாபிக் வந்து இட்ஸ் லைக் அரௌண்ட், அதாவது இப்போ நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிறோம்னா இட் வில் டேக் அரௌண்ட் 1.5 days to complete this, 1.5 full days. A complete 1.5 days to complete this topic. Okay, so ஒரு 8 hours class, அதுக்கப்புறம் ஒரு 4 hours class, around 12 to 16 hours. Okay, ஆன்லைன் செஷன்லேயே ஆல்மோஸ்ட் அந்த டைம் எடுத்துரும். ஸோ ஒரு 16 hours கண்டென்ட்டை ஒரு லைக் 16 hours நான் என்ன சொல்றது, வெறும் கண்டென்ட் மட்டும் சொல்றேன். ஓகே, ஒன்லி கண்டென்ட், ப்ராப்ளம்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ வெறும் கண்டென்ட் மட்டுமே இட் வில் டேக் அரௌண்ட் 16 hours. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் நான் சேர்த்தேன்னா 20 hours கிட்ட கூட வந்துடும். ஏன்னா அவ்வளோ பெரிய சாப்டர் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ், ரைட்? அண்ட் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் நீங்க லேர்ன் பண்றதுக்கு பேஸ் ஆஃப் கால்குலஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பேஸ் ஆஃப் கால்குலஸ், வெக்டார் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ நான் இப்போ உங்களுக்கு கால்குலஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ்குள்ள போனேன் அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி டு கவர் இன் 1 hour. ஸோ 1 hourல ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ்ல இருந்து என்ன டாபிக் கவர் பண்ணலாம், 1 hourக்குள்ள என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண முடியும், அண்ட் ஆல்சோ த டாபிக் விச் ஸ்டூடெண்ட்ஸ் மைட் பி வாண்டிங் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் வந்து இந்த ஸ்ட்ரீம் லைன், ஸ்ட்ரீக் லைன், பாத் லைன். ஓகே, தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான், லைக் இட் இஸ் நாட் அ மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். பட் தியரிட்டிக்கல் கான்செப்டா இருந்தாலும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரீம் லைன் இட்ஸ் ஃபைன், பாத் லைன் ஆல்சோ ஃபைன், பட் ஸ்ட்ரீக் லைன் நிறைய பேருக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன், ரைட்? அண்ட் ஆல்சோ இன்னொரு ரெக்வெஸ்ட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லர் சீரிஸ். ஓகே, டெய்லர் சீரிஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்து எனக்கு லைக் என்ன சொல்றது, அப்ளிகேஷனை வந்து நீங்க எனக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல எடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு மேக்ஸ் செஷன் இருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரைட்? நாளைக்கு இருக்கக்கூடிய மேக்ஸ் செஷன். ஸோ டெய்லர் சீரிஸோட அப்ளிகேஷனை வந்து எடுங்க சார்னு சொன்னாங்க. ஸோ டெய்லர் சீரிஸோட அப்ளிகேஷன் தான் என்ன ரொம்ப லைக் இட் வில் டேக் லெஸ் டைம். ஸோ 1 hour செஷனுக்கு அது பத்தாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செஷன்ல இனிஷியலா நம்ம ஸ்ட்ரீம் லைன், பாத் லைன் அண்ட் ஸ்ட்ரீக் லைன், ஓகே, அதை கவர் பண்ணிடுவோம். அண்ட் ஒன்ஸ் டைமை பொறுத்து நான் கண்டினியூம் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம். சரி, இந்த கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் த சப்ஜெக்ட். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மட்டும் இல்லை, சாலிட் மெக்கானிக்ஸ்க்கும் சரி, ஆர் ஈவன் எந்த ஒரு மெக்கானிக் சப்ஜெக்ட் நீங்க எடுத்தாலும் அந்த மெக்கானிக் சப்ஜெக்ட்ல நீங்க கால்குலஸ் யூஸ் பண்ண போறீங்க. அதாவது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், சார் நான் எங்க சார் கால்குலஸ் யூஸ் பண்ண போறேன், நான் எங்க சார் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்றேன், நீங்க இந்த கண்டினியூம் கான்செப்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நம்ம கால்குலஸை வந்து ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட்? பட் அஃப்கோர்ஸ் ப்ரொவைடட் உங்க கால்குலஸோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அது எல்லாமே இந்த செஷன்ல கவர் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கா இதுதான் நம்மளோட பிளான், ஸ்ட்ரீம் லைன், பாத் லைன், ஸ்ட்ரீக் லைன், along with that concept of continuum. If time permits தான் நான் concept of continuum எடுப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து we can have it in a next session. Okay, like another session, வேற ஒரு fluid mechanics sessionல we can have it. Okay, right. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரீம் லைன், ஸ்ட்ரீக் லைன், பாத் லைன் போறதுக்கு முன்னாடி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபார் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க சிவிலா இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆர்எல்ஸ் நம்ம ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்காகவே. ஓகே, ஸோ அந்த வீடியோ நீங்க கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். அப்படி இல்லைனாலும் நான் இந்த செஷனை முடிச்சுட்டு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டோட ஃபார்ம் வந்து நான் ஃபார்ம் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் குரூப்லையும் ஷேர் பண்றேன். நீங்க அதை கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. இஃப் இன்ட்ரெஸ்டட்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ 10 seconds. ஓகே, ஜஸ்ட் ஒரு 1 minute, அதுக்குள்ள நான் இதை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 2 ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்ம முன்னாடியே கண்டக்ட் பண்ணிட்டோம். அதனால செப்பரேட்டா நேஷனல் லெவல் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறது இல்லை. இன்ஸ்டெட் இண்டிவிஜுவல் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட், ஈவன் இன்னைக்கு கூட ஒருத்தர் எடுத்திருந்தாரு, நேத்தும் ஒருத்தர் எடுத்திருந்தாரு. ஸோ இண்டிவிஜுவலா நீங்க வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ல எனக்கு கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், ஸ்காலர்ஷிப் இருந்தால் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இண்டிவிஜுவலா நாங்கள் உங்களை அசஸ் பண்ணுவோம் பை கிவிங் யூ அ செப்பரேட் டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வரும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ வாண்ட். ஸோ நீங்க மெக்கானிக்கலா இருந்தீங்க அப்படின்னா நீங்க டேரக்டா காண்டாக்ட் பண்ணுங்க எங்களை. சிவிலா இருந்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. 14th of August சண்டே. ஓகே, சண்டே வந்து அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நடக்கும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி காமன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். எல்லாருமே அதாவது நீங்க உங்களோட ஃபெலோ காம்படிட்டர் கூட கம்பீட் பண்ணுவீங்க ஸ்காலர்ஷிப். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், அதாவது எப்படி சார் ரெஜிஸ்டர் பண்ணணும் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னா வந்து நீங்க எய்தர் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, ஆர்எல்ஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட் அட்மினுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கோர்ஸ் பத்தி query இருக்கு அப்படின்னா யூ கேன் கால் அஸ். ஓகே, கால் அஸ் ஆர் வாட்ஸ்அப் அஸ். இஃப் சப்போஸ் ஐ எம் நாட் பிக்கிங் த கால், யூ கேன் கால் டு அவர் ஸ்டூடெண்ட் அட்மின். ஓகே,
ரைட். அண்ட் ஆல்சோ இப்போ இந்த செஷனை சில பேர் லைக் சில பேர்னா எத்தனை பேர் இப்போதைக்கு வந்து வெறும் ஒரு 6 பேர் தான் வந்து செஷன் ஜூம்ல அட்டன் பண்றீங்க, ரைட்? ஸோ இப்போ இந்த 6 பேரை தவிர மற்ற எல்லாரும் வாட்ஸ்அப்ல சாரி யூடியூப்ல வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கோம். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஜூம்ல அட்டன் பண்ணும் சார், உங்க கூட டேரக்டா இன்டராக்ட் பண்ற மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா என்னால யூடியூபோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியாது. இப்போ ஃப்ரீ செஷன்ல நீங்க யூடியூப்ல வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாவது டவுட் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு லைக் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கணும் இன் பிட்வீன் செஷன் நடக்கும் போதே அப்படின்னா நீங்க ஜூம்ல ஆட் ஆகணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் குரூப்ல ஆட் ஆகணும். ஸோ குரூப்ல ஆட் ஆனீங்க அப்படின்னா நடக்க போற ஃப்ரீ செஷன்ஸ் அண்ட் வேற என்னென்ன ஃப்ரீ டெஸ்ட் நம்ம ஆஃபர் பண்றோம் அப்படின்றது அது ரெண்டுமே வந்து அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவேன். இட்ஸ் ஃபார் லைக் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் ரெண்டுத்துக்குமே செப்பரேட்டான குரூப் இருக்கு. யூ கேன் ஜாயின் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதாவது நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க இந்த ஜூம்ல இருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி தேர் ஓன்ட் பி a ப்ராப்ளம் பிகாஸ் நீங்க அந்த லிங்க் மூலமா தான் ஜாயின் ஆயிருக்கீங்க. ஓகே, யா, ஸோ தட்ஸ் இட். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கிவ் அன் இன்ட்ரோ. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டேன், ஐம் சாரி ஃபார் தட், பட் யூ கேன் ஸ்டார்ட் த செஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இந்த ஸ்ட்ரீக் லைன், ஸ்ட்ரீம் லைன் அண்ட் பாத் லைன் எதுக்கு சார் படிக்கிறோம்? ரைட், நம்ம ஒன்ஸ் இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஆரம்பிச்சு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வி வில் பி ஸ்டடிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ். இது ஃப்ரீ செஷன் அப்படின்றனால என்னால் எல்லாமே எடுக்க முடியாது. பட் கோர்ஸ்ல வந்து நம்ம 1 by 1 அதாவது இன் அன் ஆர்டர் நம்ம மூவ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது இனிஷியலா யூ வில் பி கம்ப்ளீட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ், தென் யூ வில் பி கம்ப்ளீட்டிங் ப்ரெஷர் மெஷர்மெண்ட், தென் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், then only you will come then like hydrostatic முன்னாடி buoyancy, then hydrostatics, then only you will come for fluid kinematics. அதாவது உங்களோட ஸ்டாட்டிக்ஸ் பார்ட் மொத்தமா முடிச்சிட்டு தான் you will enter into kinematics part, அதாவது டைனமிக்ஸ் பார்ட். ஓகே, fluid kinematics and fluid dynamics அது ரெண்டுத்துக்கும் நம்ம என்டர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் ஏன் இந்த பேஸ் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் மூலமா தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல படிக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே லைக் யூ வில் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ முதல்ல ஸ்டாட்டிக்கா இருக்கும் போது ஃப்ளூயிட் மூவ் ஆகாது, ரைட்? லைக் த ஃப்ளூயிட் ஒன்ட் மூவ் ஆர் எல்ஸ் அட்லீஸ்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி வில் பி 0. அப்படியே என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் கண்டெய்னர் இருக்கு. ஓகே, த கண்டெய்னர் இஸ் தேர், லைக் கன்சிடர் தட் இட் இஸ் ஃபுல்லி ஃபில்ட். ஓகே, ஃபுல்லி ஃபில்டு. இப்போ இந்த கம்ப்ளீட் பாடியுமே வந்து ஒரு 80 மீட்டர் per செகண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. 80 மீட்டர் per செகண்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஃப்ளூயிட வந்து நான் லைக் ஃப்ளூயிட பார்த்தேன். லைக் இஃப் ஐ கன்சிடர் த ஃப்ளூயிடோட மோஷன் வித் ரெஸ்பெக்ட் இந்த பாடியோட மோஷன் வந்து 0 தான். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வித் ரெஸ்பெக்ட் டு த பாடிஸ் மோஷன் வாஸ் 0. ஸோ அந்த டைம்ல இதை நான் ஸ்டில் ஸ்டாட்டிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸ்டில் நான் இந்த ஃப்ளூயிட வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாடி இட் இஸ் ஸ்டாட்டிக். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். இப்போ நீங்க அதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஆஸ் ஆஃப் நோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸ்டாட்டிக்ஸ் டைனமிக்ஸ்க்கான மேஜர் டிஃபரன்ஸ்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம் இந்த டிஃபரன்ஸ் செஷன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்டாட்டிக்ஸ்ல வந்து ஃப்ளூயிட் மூவ் ஆகாது. அண்ட் ஒன்ஸ் நம்ம ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் என்டர் ஆனோடனே ஃப்ளூயிட் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் மூவ் ஆகும்போது we need to have some technique by which we can visualize it. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஐ ஹோப் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஆல்மோஸ்ட் இப்போ இந்த மீட்டிங்ல இருக்க எல்லாருக்குமே சரி, ஆர்எல்ஸ் லைவ்ல இருக்க யூடியூப் லைவ்ல இருக்க எல்லாருக்குமே சரி, லைக் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து இப்போ நம்ம ஒரு விஷயத்த விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா யூ வில் நோ த டிஃபரன்ஸ், ரைட்? என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைக் விஷுவலைஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ அந்த விஷுவலைஸ் பண்றதுக்காக தான் இந்த 3 லைனுமே, streak line, stream line and path line. So simply these are fluid or not exactly fluid, flow visualization technique. So simply it is flow visualization technique. ஸோ ஒரு ஃப்ளோவை நான் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன மாதிரி பண்ணலாம், அதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் வந்து இந்த 3 லைனுமே. ஓகே, ஒரு லைனுக்கு ஒரு பெக்யூலியாரிட்டி இருக்கு. நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் we will start with stream line. ஓகே, ஸோ ஐ ஹோப் you guys are following. ஸோ சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க உங்களோட லைக் what is that, raise your hand and you can ask your doubt. Okay, so just சும்மா உட்கார்ந்து இருக்காதீங்க, otherwise it won't be that much good. Okay, right. So first we can start with streamline. Okay,
ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் பொறுமையா யூ ஹேவ் டு லிசன், பிகாஸ் நான் இந்த டாபிக் வந்தேன்னா மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா தான் எடுப்பேன். த ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, நான் இதை நான் முதல்ல சொல்லிடுறேன். சரி, இதை முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல உங்களோட பிரெயினை ரீசெட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரீம் லைன்னா என்ன, ஸ்ட்ரீக் லைன்னா என்ன, பாத் லைன்னா என்னன்ட்டு ஒரு ஐடியா இருக்கு, அதாவது ஆஃப் நாலேஜ் இருக்கு அப்படின்னா அதை ரீசெட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுதான் இப்போ உங்க மைண்ட்ல இருக்கணும். ஸ்ட்ரீம் லைன்னா என்ன, ஸ்ட்ரீக் லைன்னா என்ன, பாத் லைன்னா என்னன்ட்டு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ரைட்? அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து யூ வில் என்ஜாய் இட். ஓகே, ரைட். ஸோ let us start assuming it. லைக் ஒரு ஃப்ளூயிட் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ, ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோவை கன்சிடர் பண்ணுவோம். fluid is flowing, right? A fluid is flowing with some velocity. ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, லைக் இங்க ஃபுல்லாவே ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. நீங்க இந்த ஸ்கிரீன் ஃபுல்லாவே வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. நான் சடனா ஒரு கேமரா எடுத்து அதை போட்டோ எடுக்கிறேன். ஓகே, ஒரு கேமரா எடுத்து நான் அதை போட்டோ எடுக்கிறேன். ரைட்? அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோவை போட்டோ எடுக்கிறேன். ஓகே, அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோவை போட்டோ எடுக்கிறேன். போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை நான் எடுத்து ஜூம் பண்றேன். ஜஸ்ட் பொறுமையா இருங்க. டோன்ட் பி, அதாவது என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் பி பேஷண்ட். ஓகே, ஸோ போட்டோ எடுத்துட்டு அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோவை நான் ஜூம் பண்றேன். ஓகே, நான் நல்லா ஜூம் பண்ணிட்டே இருக்கேன். அதாவது லைக் ஹவு டு சே 100x 1000x நான் ஜூம் பண்றேன். ஓகே, நான் ஜூம் பண்ணதுக்கு அப்புறம் fluid particles, I can see the fluid particles, like as I said 1000x, okay, even 10,000x you can consider. ஸோ அந்த அளவுக்கு நான் அதை ஜூம் பண்ணிட்டேன். எனக்கு I was able to see the fluid particles. ஓகே, ஜஸ்ட் இதை ஒரு ஸ்டோரி மாதிரி கேளுங்க, அவ்வளவுதான். இட்ஸ் அ ஸ்டோரி, தட்ஸ் இட். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி, ரைட்? ஸோ நான் ஜூம் பண்ணிட்டேன். ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கெட் நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ். லைக் நான் ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா 10,000x நான் ஜூம் பண்ணிட்டேன். ஜூம் பண்ணனா இத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, நான் இதை போட்டோ எடுத்திருக்கேன். போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை தான் நான் ஜூம் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் அந்த போட்டோவை தான் ஜூம் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல, ஓகே, ஒரு பர்டிகுலர் டைம்ல போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை நான் ஜூம் பண்றேன். ஓகே, ரைட், லிசன். ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணும்போது ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகளுக்கும் லைக் நம்பர் ஆஃப் வெலாசிட்டி காம்பனன்ட் இருக்கும். அதாவது நான் ஒரு வெலாசிட்டி எடுத்துக்கிட்டேன்னா 3 டைமென்ஷன்ல பார்க்கும்போது எனக்கு எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு காம்பனன்ட், ஒய் டைரக்ஷன்ல ஒரு காம்பனன்ட், இசட் டைரக்ஷன்ல ஒரு காம்பனன்ட், டபிள்யூ, ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த வி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஸோ காம்பனன்ட்லாம் எடுக்காம நான் ரிசல்டன்ட் வெலாசிட்டியை கன்சிடர் பண்றேன். ஸோ இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி வெக்டார். ஸோ ஒரு வெலாசிட்டி, ஒரு பார்ட்டிகளுக்குமே ஒரு வெலாசிட்டி வெக்டார் இருக்கும்ல. லைக் நான் ஏன் வெலாசிட்டியை வெக்டார்னு சொல்றேன்னா, இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அகைன் நான் அந்த பேசிக்ஸ்க்கு என்னால போக முடியாது. ஐ எம் ஸ்டிக்கிங் வித் த டாபிக். ஓகே, ஸோ ஒரு பார்ட்டிகளுக்கும் ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ லெட் அஸ் கன்சிடர் லைக் திஸ். இந்த பார்ட்டிகளுக்கு லைக் இப்படி இருக்கு வெலாசிட்டி வெக்டார். இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல, இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல, இந்த டைரக்ஷன்ல, இந்த டைரக்ஷன்ல, இந்த டைரக்ஷன்ல, இந்த டைரக்ஷன்ல. எக்ஸாம்பிள், ஜஸ்ட் an example I am giving you. Okay, just an example I am giving you. Right. And now coming back to இப்போ நம்ம ஸ்ட்ரீம் லைன்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெட் கலர் ஆரோ மார்க்ஸ் எல்லாமே வந்து வெலாசிட்டி வெக்டார். ஓகே, ஆல் ஆர் வெலாசிட்டி வெக்டார். ஓகே, ஸோ அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி வெக்டார், பர்டிகுலர் பார்ட்டிகளோட வெலாசிட்டி வெக்டார். ரைட், இப்போ ஸ்ட்ரீம் லைன்னா என்னன்னா ஜஸ்ட் ஒரு லைன், அந்த லைன் டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸை கனெக்ட் பண்ணுது அந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல. அதாவது நான் இப்போ இந்த போட்டோ தான் எடுத்திருக்கேன். ஸோ டைமை மாத்தல, நோட் த பாயிண்ட். டைமை நம்ம மாத்தல, நம்ம போட்டோ தான் எடுத்திருக்கோம். ஸோ அட் அ ஃபிக்ஸ்டு டைம் வாட் ஐ வாஸ் டூயிங், ஐ எம் ஜாயினிங் தி பார்ட்டிகல்ஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸை நான் ஜாயின் பண்றேன். நான் எப்படி ஜாயின் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஜாயின் பண்ணக்கூடிய கர்வ், ஸோ ஒரு கர்வ் யூஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ண போறேன். நான் ஜாயின் பண்ணக்கூடிய கர்வ் வந்து அந்த அந்த கர்வுக்கு, ஓகே, ஜாயின் பண்ணக்கூடிய கர்வுக்கு வெலாசிட்டி வெக்டார்ஸ் எல்லாமே டான்ஜென்ஷியலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டான்ஜென்ட்னா என்னது? ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன்னா நான் ஒரு லைன் வரைய போறேன். இப்போ ஒரு கர்வ் இருக்கு, சர்க்கிள் ஆர் வாட் எவர், பேரபோலா, ஒரு லைன் வரைய போறேன். இஃப் தட் லைன் இஸ் டச்சிங் த கர்வ் ஒன்லி அட் ஒன் பாயிண்ட். இப்போ நான் ஒரு கர்வ் வரைகிறேன், அதை வந்து இந்த கர்வுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் அந்த கர்வ் டச் ஆச்சு. அதாவது இந்த லைன், ஓகே, இந்த லைன் வந்து அந்த கர்வுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் அ டான்ஜென்ஷியல் கர்வ். ஓகே, இட்ஸ் அ டான்ஜென்ஷியல் கர்வ் ஆர் டான்ஜென்ட். சிம்பிளா சொல்லணும்னா டான்ஜென்ட் லைன். ஓகே, ஸோ இப்போ let us go back to streamline. ஸோ டான்ஜென்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அந்த கர்வுக்கு நான் ஒரு லைன் வரைகிறேன், அந்த லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் டச் ஆகணும். ஓகே, ஸோ அப்படின்னா அது வந்து டான்ஜென்ஷியல் லைன். ரைட், நவ் கமிங் பேக். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? சிம்பிள், பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண போறேன். ஆனா எந்த மாதிரி ஜாயின் பண்ண போறேன்? ஐம் கோயிங் டு ஜாயின் த பார்ட்டிகல்ஸ் such that the velocities, okay, these velocity vectors are going to be
tangent to the curve. In the curve and the velocity vectors எல்லாமே tangent ஆ இருக்கும். Example, I will show you an example. For example, let us consider like this. Okay, so இப்போ நான் curve வரையறேன். This is a curve where which this curve is this curve, அதாவது இந்த velocity vector வந்து இந்த curve க்கு tangent ஆ இருக்கு. approximate ஆ வரைய முடியும். நான் திரும்ப வரைஞ்சு காட்டுறேன். Okay, so இந்த நான் இப்போ வரைஞ்சிருக்க velocity vector வச்சு approximate I will show you. Okay, right. Right, இப்படி எடுத்துட்டு போக முடியாது. Okay, I will do one thing. Yeah, I will draw a curve and based on that I will draw the velocity. சரி, இப்படி நான் ஒரு curve வரைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், இது இப்போ நான் இந்த curve நான் ஸ்ட்ரீம் லைன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு பார்ட்டிக்கலோட வெலாசிட்டி இருக்கும் பாத்தீங்களா? ஸோ இப்போ இந்த பார்ட்டிக்கலுக்கு நான் ஒரு வெலாசிட்டி வெக்டார் வரைகிறேன் அப்படின்னா, அந்த வெலாசிட்டி வெக்டார் இந்த லைனுக்கு டான்ஜென்ஷியலா இருக்கணும். இப்போ இந்த பார்ட்டிக்கலுக்கு நான் ஒரு வெலாசிட்டி வெக்டார் வரைவேன், அந்த வெலாசிட்டி வெக்டார் இது ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகணும். சாரி, ஐ எம் நாட் drawing it perfectly. I'm sorry. Okay, let it be. இது டான்ஜென்ட் தான், just assume it to be tangent. ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்க நான் வரைகிறேன் வெலாசிட்டி வெக்டார். ஓகே, வெலாசிட்டி வெக்டார். இங்க நான் வரைகிறேன் வெலாசிட்டி வெக்டார். ஓகே, so that is how it is. அதாவது ஒரு கர்வை நான் எப்ப ஸ்ட்ரீம் லைன்னு சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு கர்வ் வரைஞ்சிட்டு இந்த கர்வை நான் ஸ்ட்ரீம் லைன்னு சொல்லணும்னா, அந்த கர்வுக்கு எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்து நீங்க அதுக்கு வெலாசிட்டி வெக்டார் வரைங்க. ரைட், அந்த வெலாசிட்டி வெக்டார் இந்த ஸ்ட்ரீம் லைனுக்கு டான்ஜென்ஷியலா இருக்கணும். அப்படி டான்ஜென்ஷியலா இருந்துச்சுன்னா it is streamline. Okay, then it is said to be streamline. இதுல நிறைய ஹிடன் பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் அதுக்கு வரேன். பட் பேசிக் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். ஓகே, எனி டவுட்ஸ்? ஓ, முதல்ல 6 பேர் இருந்தீங்க, இப்போ 3 பேர் ஆயிட்டீங்க. ரைட், எனி டவுட்ஸ்? Could you please repeat it again, just the definition alone? Yeah, I will do. Definition I will do. Yes. Yeah, sure. Yeah, others? Right. Yes. Could you please explain the physical significance in the streamline edukku nama use pandrom? Oh, we have not yet completed it. Yeah. Just wait for it. Yeah. Yeah. Yes. Okay, then let me just repeat the definition then. See, definition is very simple. When you okay, I will say it in English itself. Okay, so if I take a line, okay, if I want to call it to be a streamline, if I want to call the particular curve to be a streamline, then simply it is a line such that, okay, it is a line such that you take any point in that line. It's a line such that you take any point or any particle in that line, that, like, if you draw a tangent corresponding to that particle, okay, if you draw a tangent corresponding to that particle, that tangent is going to represent my velocity vector. Take any point, draw a tangent, and that tangent is going to represent my velocity vector at that particle. So take a point, draw a tangent, that tangent is going to represent my velocity vector. That is what streamline is. Streamline is nothing but a line such that you take any point on that line, on that line and draw a tangent to it. That tangent is going to give me my velocity vector. Okay, it's just simply going to give me my velocity vector. Okay, the point to note here is I'm drawing this streamline at a particular time. அதாவது நான் இதை ஒரு particular timeல தான் இந்த streamline நான் வரையறேனே தவிர, I'm not drawing it like I'm not allowing the particle to move. Okay, I'm not allowing the particle to move. It is simply a photograph. So in the ஒரு point வந்து it's going to be useful for us in the near future. பட் பேசிக் ஐடியாவா எடுத்துக்கிட்டீங்க, ஸ்ட்ரீம்லைனோட பேசிக் ஐடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஏதோ ஒரு லைன், ஏதோ ஒரு கர்வ் வரைகிறேன். அந்த கர்வுக்கு நான் எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்து, அந்த கர்வ்ல நான் எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்து அந்த பாயிண்ட்டுக்கு நான் டான்ஜென்ட் வரைஞ்சேன் அப்படின்னா, அந்த டான்ஜென்ட் என்னோட வெலாசிட்டி வெக்டாரா இருக்கும். எந்த பாயிண்ட்டுக்கு வெலாசிட்டி வெக்டாரா இருக்கும், நான் எந்த பாயிண்ட்டுக்கு டான்ஜென்ட் வரைகிறனோ அந்த பாயிண்ட்டுக்கு வெலாசிட்டி வெக்டாரா இருக்கும். ஸோ நான் எந்த பாயிண்ட்டுக்கு டான்ஜென்ட் வரைய போறனோ அந்த பாயிண்ட்டுக்கு வெலாசிட்டி வெக்டாரா இருக்கும். தட்ஸ் சிம்பிள், தட்ஸ் இட். தட் இஸ் வாட் ஸ்ட்ரீம்லைன் இஸ். இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, I will say, okay, just wait for a moment, but as per the definition is concerned, that's it. Okay, definition, அதாவது இது வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிருக்க அளவுக்கு was there any doubts? No sir. Okay, right.
right? I hope that others also there is the same thing with others also. No, sir. Okay, okay, everybody. Yeah, fine, Lokesh, fine. Okay then. Now let us focus on few things. See, நம்ம ஃபர்ஸ்ட் இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃபோட்டோகிராஃப், ரைட்? ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃப், நான் இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப், நான் ஃபோட்டோ எடுக்க போறேன். ஜஸ்ட் வந்து இது ஒரு ஸ்னாப்ஷாட். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்னாப்ஷாட். இந்த பாயிண்ட்டை நான் ஏன் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றேன்னா, இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு என்னால நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னால ஆன்சர் பண்ண முடியும், நம்பர் ஆஃப் விஷயத்தை என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் நான் கேட்கறேன். ஓகே, ஸோ இப்போ இது என்னோட ஒரு ஸ்ட்ரீம் லைன். ஓகே, இன்னொரு ஸ்ட்ரீம் லைன், இது ஒரு ஸ்ட்ரீம் லைன் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்ட்ரீம் லைன் எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு ஸ்ட்ரீம் லைன் வரைகிறேன். Okay, like for example, I can draw number of streamlines, right? For example, for example, இப்போ நான் ஒரு streamline தான் வரைஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதே மாதிரி I can draw number of streamlines. I can draw one streamline like this. I can draw one streamline like this. I can draw one more streamline like this. ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நான் ஸ்ட்ரீம்லைன் வரையணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ல நான் டான்ஜென்ட் வரைஞ்சேன்னா அந்த டான்ஜென்ட் வந்து எனக்கு வெலாசிட்டி வெக்டாரா இருக்கணும். அது மட்டும் தான் ஒரே ஒரு கண்டிஷன், வேற எந்த கண்டிஷனுமே கிடையாது. அப்ப என்னால எத்தனை ஸ்ட்ரீம்லைன் வேணாலும் வரைய முடியும்ல at a particular time? Am I right? Can I draw any number of streamline or like only one or two? You may draw any number of Yes, we may draw any number of streamlines. So my question is, I have streamline 1 and I have streamline 2. Is it possible? Like if at a particular time, நான் டைம் வெரி பண்ணல, நான் ஒரு போட்டோ எடுத்திருக்கேன், ஒரு ஸ்ட்ரீம்லைன் இப்படி வரைஞ்சிருக்கேன், இன்னொரு ஸ்ட்ரீம்லைன் இப்படி வரைஞ்சிருக்கேன். இது பாசிபிளா? I know it's not possible, but how I have read somewhere it is not possible. Streamline can't cross each other. Streamline can't cross itself. 2 points, I know. அது வந்து 1 மார்க். நீங்க வந்து it's up to you. It's up to you. Like you may choose any point for a streamline, right? It's not. You may choose any point, no restriction at all. You may choose any point. So this is possible. This is possible. Okay, I got one contradictory answer. Right. Okay, what about this? There is another case also. What about this? It's a single streamline. It's a single streamline at a particular time. Is this also possible? Right. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Yes, whatever Lokesh said, it is true. It is true. It is not possible. But why it is not possible, I will explain. You don't have to worry. Okay. Coming back to this, see, ஒரு பேசிக் கான்செப்ட் தான். இப்போ நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், ஒரு ஏதோ இது நீங்க வந்து பார்ட்டிகல்னு அசியூம் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை, வேலை ஒரு பால் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலை வந்து ஐம் ஜஸ்ட் த்ரோயிங் இட் அவே. ஓகே, நான் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு த்ரோ பண்றேன். ஓகே, நான் த்ரோ பண்றேன்னா நான் காம்பனண்டா எடுத்து பார்த்தேன் அப்படின்னா அந்த பாலுக்கு நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் 3 காம்பனன்ட் இருக்கும். ஏன்னா ஜென்ரல் கோஆர்டினேட் சிஸ்டம், அதாவது கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு பார்க்கும்போது எக்ஸ் காம்பனன்ட் எனக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும், ஒய் காம்பனன்ட் ஒரு வெலாசிட்டி இருக்கும், இசட் காம்பனன்ட் ஒரு வெலாசிட்டி இருக்கும். தட் இஸ் ட்ரூ. பட் ரிசல்டன்ட் வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டி வெக்டார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த பார்ட்டிகளுக்கு ஒரே ஒரு வெலாசிட்டி வெக்டார் தான் இருக்கும். வி கேனாட் ஹேவ் நம்பர் ஆஃப் வெலாசிட்டி வெக்டார். அதாவது ஒரு பால் எடுத்து நான் 4 டைரக்ஷன்ல என்னால் மூவ் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் மோஷன் தான் இருக்க போகுது அந்த பாலுக்கு, ரைட்? ஸோ ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் நம்மளோட வெலாசிட்டி வெக்டார் இருக்கணும். இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஓகே, ஒரு டைரக்ஷன்ல தான் வெலாசிட்டி வெக்டார் இருக்கணும். அண்ட் கம்மிங் டு ஸ்ட்ரீம்லைன் வந்து எல்லா பார்ட்டிகளுமே வந்து அட் அ பர்டிகுலர் டைம்ல இருக்கு, ரைட்? அதாவது நான் இந்த டைம்ல வந்து இந்த டைம்ல தான் ட்ரா பண்ண போறேன். ஐம் drawing an instantaneous snapshot. So if I draw a streamline like this, for example, if I draw a streamline like this, it indicates that there is a tangent, that is there is a velocity for this particle was in this direction. இந்த பார்ட்டிகளோட velocity இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த பார்ட்டிகளோட velocity இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. What if another streamline, if I draw another streamline like this? What happens if I draw another streamline like this? If this is streamline 1 and if this streamline 2, then I was able to get another velocity vector like this, because streamline ஓட கண்டிஷனே அதுதான். நான் ஸ்ட்ரீம்லைன் வரைஞ்சேன்னா எந்த பார்ட்டிகல் அந்த ஸ்ட்ரீம்லைனுக்கு பாஸ் ஆனாலும் அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி வெக்டார் வந்து அந்த ஸ்ட்ரீம்லைனுக்கு டான்ஜென்ஷியலா இருக்கணும். ஸோ இது ஒரே பாயிண்ட் தான். பாயிண்ட் இஸ் பி இஸ் மை பாயிண்ட். பட் நான் இந்த ஸ்ட்ரீம்லைனை பொறுத்து டான்ஜென்ட் வரையும் போது எனக்கு இங்க வெலாசிட்டி வெக்டார் கிடைக்குது. இந்த ஸ்ட்ரீம்லைன், அதாவது ஸ்ட்ரீம்லைன் 2 பொறுத்து நான் வெலாசிட்டி வெக்டார் டான்ஜென்ட் வரையும் போது எனக்கு இது கிடைக்குது. So which means VP1 and VP2, so 2 velocity vectors for a single particle. I was able to obtain 2 velocity vector for a single particle if streamline intersect. In the diagram வச்சு நம்மளால அதை சொல்ல முடியும், ரைட்?
this diagram. Suppose நான் இந்த streamline 1 எடுத்துட்டு நான் velocity vector வரையறேன் இந்த பார்ட்டிகளுக்கு அப்படின்னா I'll be having that is tangent வரையறேன்னா this is my tangent. So இதுதான் என்னோட velocity vector. இந்த பார்ட்டிகல் வந்து நான் p or q whatever p எடுத்துக்கிறேன். So vp with respect to streamline 1. இப்ப streamline 2 பொறுத்து நான் இந்த பார்ட்டிகல் எடுத்து நான் ஒரு tangent வரையறேன். If I draw a tangent to this particle, this will be my velocity vector. So ஒரே பார்ட்டிகளுக்கு எனக்கு ரெண்டு velocity vector கிடைச்சிருக்கு. It is not possible according to the nature. ஒரு பார்ட்டிகலால ரெண்டு டைரக்ஷன்ல டிராவல் பண்ண முடியாது. So அதாவது அந்த பாயிண்ட் that's what we need to understand. அந்த பர்டிகுலர் டைம்ல இப்போ இதே வந்து ஒரு வீடியோவா எடுக்கிறேன், நான் இதை போட்டோவா எடுக்காம வீடியோவா எடுக்கிறேன்னா இந்த பார்ட்டிகல் வந்து ஒரு டைம், அதாவது பர்டிகுலர் டைம் T1ல இங்க இருந்திருக்கலாம், T2ல இங்க இருந்திருக்கலாம், T3ல திரும்பவும் அதே பாயிண்ட்க்கு வந்திருக்கலாம், ஆனா வேற டைரக்ஷன்ல டிராவல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்கான், ஓகே, அவன் இப்படி மூவ் பண்றான், then he is moving here, then he is moving here, then he is coming back to the same place but he is moving in this direction. ஓகே, இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்றான். ஸோ இனிஷியலா அவன் இனிஷியல் போர்ஷன் அவன் வரும்போது இந்த பார்ட்டிகுலர் இந்த பாயிண்ட் வரும்போது அவன் இந்த டைரக்ஷன்ல அவனோட வெலாசிட்டி இருந்திருக்கும். பட் ஆஃப்டர் சம் டைம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இட் இஸ் பாசிபிள். ஒரே பாயிண்ட்ல வேற டைம்ல வேற வெலாசிட்டி இருக்கலாம், ஆனா ஒரே டைம்ல ஒரே பாயிண்ட்ல ரெண்டு வெலாசிட்டி இருக்க முடியாது. தட் இஸ் த ரீசன் வை ஸ்ட்ரீம்லைன் cannot intersect. ரெண்டு ஸ்ட்ரீம்லைன் இன்டர்செக்ட் ஆகாது. அதே மாதிரி ஒரே ஸ்ட்ரீம்லைனும் அந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆக முடியாது. சேம் ரீசன். அதாவது நான் இந்த கர்வை வச்சு டேஞ்சன்ட் வரைஞ்சேன்னா இப்படிதான் எனக்கு கிடைக்கும். இந்த கர்வை யூஸ் பண்ணி, அதாவது திஸ் கர்வ் யூஸ் பண்ணி நான் டேஞ்சன்ட் வரைஞ்சேன்னா I will get my velocity like this, and this is not possible. Okay, so clear. So இப்ப I hope that you could answer why two streamlines cannot intersect with each other, and also why a single streamline cannot intersect with itself. Yeah, got it. Okay. Got it. Right. Fine. Then almost like அது basic of streamline அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இதை தாண்டி ஸ்ட்ரீம்லைன்ல ரைட், நீங்க அந்த பிசிக்கல் மீனிங் கேட்டிருந்தீங்கல்ல, சரி, நான் பிசிக்கல் மீனிங் வந்து பேஸ் ஒரு இன்ட்ரோ கொடுத்து தான் நான் இந்த ஸ்ட்ரீம்லைன் ஸ்ட்ரீக் லைனை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் அந்த இன்ட்ரோ கொடுத்தேன் அப்படின்னா, நான் முதல்ல ஸ்ட்ரீம்லைன் ஸ்ட்ரீக் லைன் பாத் லைன் படிக்கும் போதும் ஏன்டா இதை படிக்கிறோன்ற டவுட் எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரீம் லைன் பொறுத்த வரைக்கும் ஆர்எல்ஸ் முதல்ல நான் ஜென்ரலைஸ்டு லைக் வாட் இஸ் தட், ஒரு ஜென்ரலைஸ்டு விஷயம் சொல்லிடுறேன் ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம அந்த ஃப்ளோவை விஷுவலைஸ் பண்றதுக்கு, அது விஷுவலைஸ் பண்றதுனால என்ன யூஸ் ஆக போகுது அப்படின்னா, நம்மளால அந்த ஃப்ளோவை ப்ராப்பரா அனலைஸ் பண்ண முடியும். அது என்ன மாதிரி ஃப்ளோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் there is a car or something like this. ஸோ இந்த ஒரு ஃப்ளூயிட் வந்து இந்த கார் மேல ஃப்ளோ ஆக போகுது, அதாவது ஏர் வந்து கார் மேல ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, how it is going to flow, how the flow is going to happen. நான் சும்மா காத்து வந்து கார் மேல ஓடுது அப்படின்னா வந்து how can I see it, நான் அதை எப்படி பாக்குறது? இதே சாலிட் ஆப்ஜெக்ட்னா I can do, but how can I do it for a fluid object, right? நம்ம ஒன்ஸ் இதுக்கு அடுத்த சாப்டர் டைனமிக்ஸ் போனதுக்கு அப்புறமா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்வர்ஜிங் பைப்பு, நாசல், நார்மல் பைப், அதாவது ஃப்ளோ த்ரூ அ பைப்பு, ஆர் ஓப்பன் சர்க்கிள் ஃப்ளோ, ஓப்பன் சேனல் ஃப்ளோ, வாட் எவர் மே பி த டாபிக், அங்க எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம அந்த ஃப்ளோவை விஷுவலைஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரீம் லைன் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படின்னு விஷுவலைஸ் பண்றதுக்கு. அதை நீங்க நோட் பண்ணிருக்க மாட்டீங்க, பிகாஸ் மேபி அந்த ஒரு கண்டினியூட்டி இருந்திருக்காது. பட் அதை நீங்க இதுக்கப்புறமா நோட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் எடுத்து பாருங்க, ஒரு அதுக்கப்புறமா பவுண்டரி லேயர் தியரி எடுத்து பாருங்க. அந்த ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டூல் இந்த ஸ்ட்ரீக் லைன், பாத் லைன். நம்ம கோர்ஸ்ல மேஜரா ஸ்ட்ரீம் லைன் நிறைய யூஸ் பண்ணுவோம், பாத் லைன் கொஞ்சமா யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரீக் லைன் மோஸ்ட்லி யூஸே பண்ண மாட்டோம். ஓகே, பிகாஸ் அகெயின் அது செப்பரேட் சாப்டர்ஸ், செப்பரேட் டாபிக்ஸ்ல வரும், கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ல, ரைட்? ஸோ நம்ம வந்து லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போமே தவிர அதை விஷுவலைஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறது, ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண போறது, அதாவது ஈவன் நம்ம கோர்ஸ்லேயே யூஸ் பண்ண போறது என்னன்னா ஸ்ட்ரீம் லைன் தான் மேஜரா. மோஸ்ட்லி நீங்க பார்த்துருப்பீங்க, லைக் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோ பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. பெர்னாலிஸ் ஈக்குவேஷனை வந்து நான் ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன்ல ஒரு 2 பாயிண்ட் எடுப்பேன், பாயிண்ட் 1, பாயிண்ட் 2. அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல தான் நான் வந்து பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவேன். அந்த லைன் என்னதுன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? அந்த லைன் தான் நம்மளோட ஸ்ட்ரீம் லைன். ஓகே, நீங்க அந்த ஃப்ளோ வந்து ஜஸ்ட் எப்படி சொல்றது, விஷுவலைஸ் பண்ணி ஆகணும், அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது, ஆப்வியஸ்லி கலரா இருக்கு அப்படின்லாம் சொல்லாதீங்க. பட் அது ஐ வாண்ட் ஏபிள் டு ஸ்டடி ப்ராப்பர்லி. அது ஒழுங்கா என்னால படிக்க முடியாது, அது என்னால ஒழுங்கா
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இன்னும் நான் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா திங் விச் இஸ் ரெக்வயர்டு அதுதான் ஸ்ட்ரீம் லைன். இது இல்லாமல் இன்னொரு லைன் இருக்கு, பொட்டன்ஷியல் லைன்ஸ், ஈக்கு பொட்டன்ஷியல் லைன்ஸ்னு சொல்லிட்டு, அண்ட் பொட்டன்ஷியல் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் சாப்டரே இருக்கு. இதை பேஸ் பண்ணி வந்து லைக் தேர் ஆர் மெனி திங்ஸ், ட்ராக் கான்செப்ட், லிஃப்ட் கான்செப்ட், அதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் வாட் இஸ் தட். பொட்டன்ஷியல் லைன்ஸ் நம்ம படிப்போம், ஈக்கு பொட்டன்ஷியல் லைன் நம்ம படிப்போம், பட் கமிங் டு பொட்டன்ஷியல் ஃப்ளோஸ் வி ஒன்ட் ஸ்டடி. ஓகே, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்த எக்ஸாம்பிள் தான் இந்த கார் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது, ரைட்? ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இப்போ இந்த ஃப்ளூயிட், அந்த காரை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸாக்ட் பாயிண்ட் என்னன்னா, எனக்கு வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டூல் வேணும். ஓகே, ஐ வாண்ட் அ டூல் ஃபார் விஷுவலைசிங் இட். அதுதான் இது எல்லாமே. நம்ம இந்த லைன்ஸ்ன்னு படிக்க போகிற எல்லாமே வந்து நம்ம அந்த ஃப்ளோவை பற்றி பெட்டராக தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவ்வளோதான், ரைட்? ஸோ ஸ்ட்ரீம் லைன்றது வந்து இட்ஸ் லைக் நீங்கள் வந்து லைக் ஒரு ஃப்ளூயிட் எடுத்து இப்போ விஸ்காசிட்டி இருக்கு, அந்த விஸ்காசிட்டி உங்களால் மெஷர் பண்ண முடியும். பட் ஸ்ட்ரீம் லைன்லாம் அதெல்லாம் இல்லை. லைக் ஸ்ட்ரீம் லைன் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி. ஸ்ட்ரீம் லைன் இஸ் இன்ஃபேக்ட் நத்திங். நம்மளோட ஸ்டடியை சிம்பிளிஃபை ஆக்கிறதுக்காக நம்மளே கண்டுபிடிச்ச ஒரு சின்ன டூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டயக்ராம் இருக்கு, ஒரு பெரிய பாடி இருக்கு, ரைட்? ஒரு வாட் இஸ் தட், மேபி அது ஒரு காரோ இல்லை வந்து ஒரு பில்டிங்கோ, வாட் எவர் இட் இஸ். அதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன், கேட் டயக்ராம் மூலமா நான் 2D மாடலிங், 3D மாடலிங் பண்ணுவேன், ரைட்? ஸோ நான் இப்போ அதை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் டூயிங் அ மாடலிங் டு டூ இட். பட் ஃப்ளூயிடுக்கு ஐ நீட் சம்திங் டு டூ தட், ரைட்? ஸோ தட் இஸ் வேர் ஆல் தீஸ் திங்ஸ் வில் கம். ஸ்ட்ரீம் லைன், ஸ்ட்ரீக் லைன், பாத் லைன், அண்ட் சிங்க், சோர்ஸ், ஈக்கு பொட்டன்ஷியல் லைன் சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்கு. ஃப்ளோ விஷுவலைசேஷன்லேயே நிறைய இருக்கு. நம்மளுக்கு தேவை 3 தான். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ்? No, sir. Right. Okay. So I hope for others also there won't be an issue. So basic idea of streamline, பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். Okay, so just a moment. Okay, so ஸ்ட்ரீம்லைன் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும். நான் அந்த ஈக்குவேஷன் இப்போ டிரைவ் பண்ணல பிகாஸ் இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா அப்புறம் பாத் லைன், ஸ்ட்ரீக் லைன் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ ஐ வில் பெட்டர் ஜம்ப் டு பாத் லைன் அண்ட் ஸ்ட்ரீக் லைன். பாத் லைன் ரொம்ப சிம்பிள், இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஸ்ட்ரீம் லைன் எப்படி வந்து நம்ம ஃபோட்டோகிராஃப்னு சொன்னோமோ, பாத் லைன் வந்து இட்ஸ் அ வீடியோகிராஃப், அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகே, ஸோ சேம் ஸ்டோரி கண்டினியூஸ். ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது, fluid is flowing with some velocity u infinity whatever, and அந்த fluid வந்து நான் வீடியோ எடுக்க போறேன். ஓகே, ஒரு பார்ட்டிகல் மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பார்ட்டிகல் மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பார்ட்டிகல் பக்கத்துலேயே ஒரு வீடியோ கேமராவும் வச்சிருங்க. ஓகே, ஒரு வீடியோ கேமராவும் வச்சுட்டு just going to trace எங்கெங்கெல்லாம் அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகுதோ அதை நான் அப்படியே ட்ரேஸ் பண்ண போறேன். இஃப் ஐ டூ அதை ட்ரேஸ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சம் டைம் T1ல, இது சம் டைம் T2ல, இது சம் டைம் T3, அதாவது ஆஃப்டர் சம் டைம், இது ஆஃப்டர் சம் டைம் T4, இது ஆஃப்டர் சம் டைம் T5 அப்படின்னா ஜஸ்ட் இஃப் யூ ஜாயின் ஆல் திஸ் திங்ஸ், that will give me path line. Okay, that will give me path line. ஓகே, இது ரொம்ப சிம்பிள், பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இதுல கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எந்த எக்ஸாமா இருந்தாலும் கேட் ஆரம்பிச்சு TNPSC-AE, TNEB, வாட் எவர் இட் இஸ், கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத் லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுமா? பாத் லைன் இன்டர்செக்ட் ஆகுமா? Yes, it can intersect. Of course it can intersect because T5 இங்க இருக்கு. T5 க்கு அப்புறம் T6ல வந்து வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அதே பார்ட்டிகல் இங்க வந்துருச்சு. T7 அதாவது டைம் பீரியட் 7ல வந்து அதே பார்ட்டிகல் இங்க இருக்கு அப்படின்னா, இப்போ நான் இந்த கர்வை ட்ரேஸ் பண்ணோம், இந்த பாயிண்ட் நான் ட்ரேஸ் பண்ணோம், then obviously it will intersect, right? Obviously it will intersect, there is no doubt about it. So path line can intersect with itself. அதே மாதிரி ரெண்டு பாத் லைனும் இன்டர்செக்ட் ஆகலாம். ஓகே, பாத் லைன் 1 அண்ட் பாத் லைன் 2 ரெண்டு பாத் லைனும் இன்டர்செக்ட் ஆகலாம். ஓகே, ஸோ த சேம் அந்த முன்னாடி நம்ம பார்த்த நான் அந்த இது சொன்னாலே இந்த ஆள் நடக்கிற எக்ஸாம்பிள், ஸோ ஐ கேன் கம்பேர் தட் வித் திஸ். அதாவது வேற டைம் அப்படின்றனால இந்த பாயிண்ட்ல முதல்ல இருந்த டைம்ல வேற டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல வேற டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கலாம். there is no doubt about it. Okay, there is no problem. Now coming to path line, see again physical significanceனா இதோட கண்டினியூவேஷன்ல தான் இருக்கு.
மேஜர் பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து இதோட கண்டினியூவேஷன்ல இருக்கு. அதாவது ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ல தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் லெக்ராஞ்சியன் அப்ரோச். மோஸ்ட்லி நேம் மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்து அது ரொம்ப பெருசா பிடெக் லெவலுக்கு யூஸ் ஆகாது. லெக்ராஞ்சியன் அப்ரோச் எடுத்தாலே பிடெக் லெவல் யூஸ் ஆகாது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் ரொம்ப ஃபேமஸான அப்ரோச்சும் கிடையாது. ஓகே, சரி, இப்போ ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ்ல நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா கைனமேட்டிக்ஸ்னா என்னது? ஐடியாஸ், ரெஸ்பாண்ட். கைனமேட்டிக்ஸ்னா என்னது? Kinematics. Motion of fluid. Motion of fluid. No, not a complete answer. Sir, without considering the force. Without for that considering the motion. force. Okay. Right. That's correct. Olive, உங்க பேர் என்னது? உங்க நேம் அதுல இல்ல. ஆலிவ் தான் உங்க நேமா? Okay, whatever. Hello. உங்க நேம்? Okay, no problem, no issues. I will say, see, kinematics எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் a part of dynamic. Okay, dynamics-ஓட ஒரு பார்ட். அதாவது இது எப்படி சொல்றதுன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணி அது டைனமிக்ஸ்னா வந்து லைக் வித் கன்சிடரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. பட் டு பி ப்ரிசைஸ், டைனமிக்ஸ் வந்து வில் பி டிவைடட் இன்டு கைனட்டிக்ஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸ். ஓகே, ஸோ டைனமிக்ஸ் அப்படின்னாலே எஸ், கரெக்ட், மோஷன். ஓகே, தேர் இஸ் கோயிங் டு பி சம் மோஷன். நம்ம அந்த ஃப்ளூயிடோ சாலிடோ வாட் எவர் அது மூவ் ஆகும்போது படிக்கிறது டைனமிக்ஸ், ரைட். கைனமேட்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மூவ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நான் கைனமேட்டிக்ஸ் வரேன். ஓகே, லைக் அதுக்கு முன்னாடி ஒரு பாடி மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன வேணும்? சப்போஸ் இஃப் திஸ் இஸ் மை பாடி, நான் முதல்ல சாலிட் வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். அந்த சேம் அப்ளிகபிள் ஃபார் ஃப்ளூயிட். ஓகே, சேம் திங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஃப்ளூயிட். ஒரு சாலிட் மூவ் ஆகணும் அப்படின்னா இட் நீட் சம் எனர்ஜி, ஆர் எல்ஸ் அட்லீஸ்ட் ஐ நீட் சம்திங் டு some form of cause. ஒரு காஸ் இருக்கணும், ரைட்? ஒரு பாடி மூவ் ஆகணும் அப்படின்னா ஐ நீட் சம் ஃபார்ம் ஆஃப் காஸ். ஸோ அதை நான் ஒரு ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்? ஐ எம் அப்ளைங் a force. எஸ், அது நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். யா, ஃபைன், ஐ ஹவ் டன் இட். ஸோ கொஸ்டின் கேட்கும்போது நீங்க அன்மியூட் பண்ணி யூ கேன் ஆஸ்க். ஓகே, ஆன்சர் பண்ணும்போது அன்மியூட் பண்ணி கேளுங்க, ரைட்? வேற வாஸ் ஓகே. ஸோ ஒரு பாடி இருக்கு, அந்த பாடி மூவ் ஆகுது அப்படின்னா வந்து அந்த பாடிக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பாடியை மூவ் பண்றேன். அதாவது லீனியர் மோஷனா இருக்கணும்னா நான் அதை ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவேன். இதே ஒரு ஆங்குலர் மோஷனா இருக்கணும்னா மொமெண்ட் அப்ளை பண்ணுவேன். இட் டசன்ட் மேட்டர், அது ஃபோர்ஸோ மொமெண்டோ இட் டசன்ட் மேட்டர். என்னோட எய்ம் என்ன? அந்த பாடி வந்து மூவ் ஆகணும். அந்த பாடி மூவ் ஆகணும்னா அது மூவ் ஆகிறதுக்கு ஒரு காஸ் வேணும். பாடி ஹாஸ் டு மூவ், ஐ நீட் சம் காஸ், சம்திங் டு மூவ் த பாடி. ஓகே, ஸோ கைனமேட்டிக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அந்த காசை பத்தி படிக்கவே மாட்டேன். எதுதான் இந்த பாடியை மூவ் பண்ணுது? லைக் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்குமா, இல்ல மொமெண்ட் அப்ளை பண்ணிருக்குமா, இல்ல ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு எனர்ஜி யூஸ் பண்றோம், ஏதோ ஒரு மோட்டார் யூஸ் பண்றோம், வாட் எவர். ஓகே, என்ஜின் யூஸ் பண்றோம், வாட் எவர். ஐ வாண்ட் வரி அபவுட் தி காசை பத்தி நான் ஒரியே பண்ண மாட்டேன். ஓகே, மேஜரா வந்து ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்ட்டை பத்தி நான் ஒரி பண்ண மாட்டேன். ஐ வில் நெவர் ஸ்டடி அபவுட் தட். பட் கைனடிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா வந்து எஸ். Sir, I have one doubt, sir. Just a moment, I will finish this. Okay. Right. Kinetics எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ வில் பி வரியிங் அபவுட் தட். அதாவது ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸை பத்தி ஐ வில் பி வரியிங் அபவுட் இட். ஓகே, ஸோ இப்போ நான் கைனட்டிக்ஸ் வந்து நம்ம செப்பரேட், அதாவது கைனட்டிக்ஸை தான் வந்து நிறைய பேர் டைனமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இட் இஸ் நாட் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் ப்ரிசைஸ்லி, இட் இஸ் ஃப்ளூயிட் கைனட்டிக்ஸ். ஃப்ளூயிட் கைனட்டிக்ஸை தான் வந்து நம்ம ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்னு கால் பண்றோம். கமிங் டு கைனமேட்டிக்ஸ், ஓகே, நான் காசை பத்தி படிக்க மாட்டேன், ரைட்டு? வித்தவுட் காசு தான் நான் வந்து படிக்க போறேன். அப்படின்னா என்ன படிக்க போறேன் கைனமேட்டிக்ஸ்ல? எனி ஐடியாஸ்? நான் திரும்ப சொல்றேன், என்னோட கொஸ்டின் கேட்கிறேன். கைனமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பாடி ஏன் மூவ் ஆகுது, வை இட் இஸ் மூவிங், எதனால மூவ் ஆகுது அப்படின்றத பத்தி நான் படிக்கவே மாட்டேன். அப்ப கைனமேட்டிக்ஸ்ன்ற சாப்டர்ல நம்ம என்னதான் பண்ணுவோம்? வாட் ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் இன் கைனமேட்டிக்ஸ்? சார், அதோட ஃப்ளூயிடோட வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன், டிஸ்பிளேஸ்மென்ட் அத பத்தி பார்ப்போம் சார். ரைட். சோ வாட் கைனமேட்டிக்ஸ்? சார், அதே ஏன் சார் அதுல ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம்? அதோட அப்ளிகேஷன் என்ன? கைனமேட்டிக்ஸோட ப்ளீஸ். ஐ வில் கம் ஃபார் இட். ஆலிவ், உங்க நேம் என்ன? சார், பிரசாந்த் சார். ஓகே, ஆலிவ். ரைட். அது உங்க நேம் போட்டுருக்கணும் அதுல. ஓகே பிரசாந்த், ஃபைன். அதை நீங்க மியூட் பண்றீங்க. ஓகே. So what I was saying is கைனமேட்டிக்ஸ்ல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, லைக் பிரசாந்த் சொன்ன மாதிரி,
we are not going to we are not going to focus on force and motion. We are going to focus on the kinematic parameters. அதாவது நான் ஃபோர்ஸையும் மோஷனையும் நான் அப்ளை ஃபோர்ஸையும் மொமெண்ட்டும் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த பாடிக்கு என்ன ஆகும் அதை பத்தி தான் நம்ம கைனமேட்டிக்ஸ்ல படிப்போம். நான் இப்போ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், ஒரு மொமெண்ட் அப்ளை பண்றேன் அப்படின்னா இந்த பாடி மூவ் ஆகும், டிஸ்பிளேஸ் ஆகும். It will gain some velocity, it will accelerate, sometimes there will be jerk. And இதே angular motion apply பண்றேன்னா it might have angular displacement, it might have angular velocity, it might have angular acceleration. ஸோ நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்ட்னால எனக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்றத பத்தி தான் நான் கைனமேட்டிக்ஸ்ல படிப்பேன். நம்ம என்ன அப்ளை பண்றோம் அப்படின்றத பத்தியே நம்ம படிக்க மாட்டோம் கைனமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். நம்ம ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே இது ரெண்டுத்தை பத்தி தான். ஓகே, now coming to ஏன் சார் இதை பிரிச்சிருக்கோம், ரொம்ப சிம்பிள். நான் ஆல்ரெடி ஆன்சர் சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிஃபைங் கைனமேட்டிக்ஸை நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஃபோர்ஸையும் மொமெண்ட்டையும் கன்சிடர் பண்ணாம அதை பத்தி கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஐ மீன் அதை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணிட்டு அந்த ஸ்டடியை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு டைனமிக்ஸ்ல போட்டுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃப்ளூயிடோ எடுத்துக்கோங்க, இல்லை இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் எடுத்துக்கோங்க, வாட் எவர் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. கைனமேட்டிக்ஸ்ல வந்து நீங்க ஒரு ஆக்சலரேஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூயிட்ல ஆக்சலரேஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பீங்க. ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ்ல ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு தான் நான் யூலஸ்ல யூஸ் பண்ணுவேன். யூலஸ் ஈக்குவேஷனை டிரைவ் பண்றதுக்கே யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ என்ன ஃபேக்டிங்கன்னா நம்ம கைனமேட்டிக்ஸை செப்பரேட், அதாவது பிரிச்சுட்டு கைனமேட்டிக்ஸ்ல இதை படிச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் டைனமிக்ஸ்ல போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன். லைக் அதை எடுத்துட்டு போயிட்டு டைனமிக்ஸ்ல போட்டு அதை அப்ளை பண்ணுவேன். அதுக்கான சிம்பிள் ரீசன் என்னோட சார் வந்து இந்த ரீசன் தான் சொல்லுவார். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரீசன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது ஏன் நம்ம இந்த மாதிரி பண்றோம், ஏன் சார் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்றோம், வை கான்ட் ஐ டைரக்ட்லி கோ ஃபார் டைனமிக்ஸ், ஏன் நான் அது எல்லாத்தையும் டைனமிக்ஸ்ல படிக்கக்கூடாது, அப்படி ஏன் நான் எல்லாத்தையும் மொத்தமா படிக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள். நீங்க இப்பதான் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, யூ ஆர் ஜஸ்ட் born பேபி. ஒரு தட்டு ஃபுல்லா பிரியாணி எடுத்துட்டு போயிட்டு உங்க கையில கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா will you able to eat it and will you able to digest it? Obviously no. கரெக்டா? இது என்னோட எக்ஸாம்பிள் கிடையாது. So I should not take the credit. So see, it's an example which is given by my faculty, my professor. Okay, so நீங்க பிறந்திருக்கீங்க இப்பதான், நான் பிரியாணி எடுத்துட்டு போய் எங்க தட்டுல வச்சு நாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா ஆப்வியஸ்லி won't able to do so. ஃபர்ஸ்ட் வந்து we will start from மில்க்ல இருந்து கொஞ்சம் லைட் ப்ராடக்ட்ஸ் போவோம். லைட் ப்ராடக்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் லைக் ரைஸே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து கஞ்சியா மாத்தி will be giving it. அதுக்கப்புறமா தான் ரைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ இட் டேக்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரைட்? அப்ப நீங்க எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் செகண்ட் செமஸ்டர்ல படிக்கக்கூடிய ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல நான் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் பிரியாணியை கொடுத்தேன் அப்படின்னா how it is going to work? ஈவன் 4 years நீங்க முடிக்கும் போது கூட யூ won't able to know many things. நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய நிறைய விஷயம் யூ won't able to know, but you will able to know once if you start expanding it. Okay, so that is why BTech பொறுத்த வரைக்கும் there will be number of simplifications. அந்த simplifications பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம அதை டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றனால. ஓகே, நான் கம்ப்ளீட்லி ஆஃப் த டாபிக் போயிட்டேன். ஆக்சுவலி வந்து நான் இதை எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னா, கைனமேட்டிக்ஸ்ல வந்து நம்ம இப்போ என்ன படிப்போம்னு we understood that we are going to study about we are going to study about without cause of the motion, right? ஸோ இப்போ நம்ம லெக்ராஞ்சியன் அப்ரோச்சுக்கு வருவோம். லெக்ராஞ்சியன் அப்ரோச்னா என்னன்னா, நான் ஒரு பார்ட்டிகளை எடுத்துப்பேன். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங், இப்போ ஒரு ஃப்ளூயிட்ல ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது, லைக் ஒரு ரிவர்ல ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகல் எடுத்து அந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகளை நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ்க்கான வெலாசிட்டி, ப்ரெஷரு, வாட் எல்ஸ், லைக் ஆல் த அதர் பேராமீட்டர்ஸ், டெம்பரேச்சர், கைனமேட்டிக் பேராமீட்டரும் சரி, இல்லை தெர்மோமெட்ரிக் தெர்மோடைனமிக் பேராமீட்டர்ஸும் சரி. ஸோ எல்லா பேராமீட்டர்ஸும் ஒரு பார்ட்டிகளுக்கும் நான் பார்க்க ஆரம்பிப்பேன். விச் இஸ் நத்திங் பட் அப்ளிகேஷன் ஆஃப் பாத் லைன். ஓகே, ஸோ அதாவது ஒரு பார்ட்டிகல் எடுத்து அந்த பார்ட்டிகல் எங்க போனாலும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அதோட பேராமீட்டர்ஸை நான் மெஷர் பண்ணுவேன். ஓகே, தட் இஸ் வாட் லெக்ராஞ்சியன் அப்ரோச். அது மோஸ்ட்லி பிடெக் லெவலுக்கு யூஸே பண்ண மாட்டோம். ஓகே, ஈவன் எம்டெக் லெவல்லையுமே யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் ஸ்டடி, அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்னொரு அப்ரோச் இருக்கு, ஆய்லரின் அப்ரோச். அதுதான் மேஜராக யூஸ் பண்ணுவோம். we will learn it. ஓகே, அது டைனமிக்ஸ்ல லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ பாத் லைன் அவ்வளோதான். there is nothing more in path line. If there is any doubt, you can ask me. So the third type of flow is third line was streak line. Okay, fine.
So again, திரும்பவும் வந்து it is going to be little, it will take some time, at least ஒரு 10 to 15 minutes ஆவது எடுக்கும். So கொஞ்சம் நீங்க பொறுமையா listen பண்ணுங்க. Okay, பொறுமையா, you just be patient. Okay, so ஒரு opening நான் எடுத்துக்கிறேன். I will just take a opening, just take a simple opening here. Okay, I'm just taking an opening. இந்த ஓப்பனிங் வழியா ஏதோ ஒரு fluid வந்து it was just coming out of that opening. அந்த ஓப்பனிங் வழியா fluid was coming out. Okay, we'll consider that like நான் இதை வந்து ரொம்ப ஸ்லோ மோஷன்ல I'm just going to observe it very slowly, ஸ்லோ மோஷன்ல அப்சர்வ் பண்றேன். முதல்ல ஒரு பார்ட்டிகல் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பார்ட்டிகல் வெளியே வருது at time t1. Okay, and after some time the particle is reaching here, let it be t2. ஸோ நான் ரெட் கலர்ல போடுறது எல்லாமே ஒரு பார்ட்டிகல் தான். ஒரே பார்ட்டிகல் வேற வேற டைம் பீரியட்ல வேற வேற பொசிஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து டைம் t3ல, இது டைம் t4ல, இது டைம் t5ல, let it be at time t6 and let it be at t7. Okay, சும்மா எக்ஸாம்பிளுக்கு I'm just taking it in a different time. Okay, next இன்னொரு பார்ட்டிகல் வெளியே வருது. ஓகே, லைக் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிடுறேன். I will just go back, rewind. After time t1 இன்னொரு பார்ட்டிகல் அதே ஓப்பனிங்ல இருந்து இன்னொரு பார்ட்டிகல் இஸ் கம்மிங் அவுட். லெட் அஸ் கன்சிடர் டைம் t1ல அந்த பார்ட்டிகல் இங்க இருக்கு, டைம் t2ல அந்த பார்ட்டிகல் இங்க இருக்கு, டைம் t3ல இங்க இருக்கு, அண்ட் t4ல இங்க இருக்கு. ஓகே, ஸோ நான் ப்ளூ அண்ட் t5ல இங்க இருக்கு, சம்திங் லைக் திஸ். ஸோ நான் கிரீன் கலர்ல போட்டிருக்கிறது எல்லாமே சேம் பார்ட்டிகல். ஓகே, அகைன் ரீவைண்ட், கோ பேக். ஸோ இன்னொரு பார்ட்டிகல் வருது, தேர்ட் பார்ட்டிகல் t1ல இங்கேயும், t2ல இங்கேயும், t3ல இங்கேயும், t4ல let it be. நிறைய பார்ட்டிகல் போட்டா ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடும். I guess this will be enough. Okay, this will be right, t4 and okay, t5. Yeah, this will be enough. இது போ t6 t7 நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, or else ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இப்போ எடுத்திருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர் I will take white. ஓகே, ஸோ இதுல ரெட் எல்லாமே ஒரே பார்ட்டிகல், கிரீன் எல்லாமே ஒரே பார்ட்டிகல், ப்ளூ எல்லாமே ஒரே பார்ட்டிகல் அட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஸோ ஒரு டைம் மாற நம்மளுக்கு அது வேற பொசிஷனுக்கு போகுது. ஓகே, இஃப் ஐ ஜாயின் திஸ், வாட் இஸ் திஸ்? Path line. Yes, path line for the red particle. Okay, that's how I'm mentioning it. Okay, and similarly if I join this, that is path line for my green particle, and if I join this, that is path line for my blue particle. Okay, so நான் திரும்ப path line ஓட I will just recollect what is path line. So path line அப்படின்னா வந்து it's a trace தான். I'm just tracing a particle. பட் ஆனா எப்படி ட்ரேஸ் பண்றேன்? டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல, வேற டைம்ல ஒரே பார்ட்டிகல். Oh, I'm sorry. Which color I can use? I will use yellow, I guess. Yeah, it's fine. So ஒரே path line வந்து ஒரே பார்ட்டிகல் டிஃப்ரெண்ட் டைம், டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல I'm doing it. Okay, that is I'm tracing it. I'm just tracing. Just அதனா ட்ரேஸ் பண்ண போறேன், அவ்வளவுதான். இப்போ ஸ்ட்ரீக் லைன்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். இங்கேயும் நான் ட்ரேஸ் தான் பண்ண போறேன், பார்ட்டிகலை ட்ரேஸ் பண்ண போறேன். ஆனா டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ், வேற பார்ட்டிகலை ஒரு பர்டிகுலர் டைம்ல அட் அ பர்டிகுலர் டைம். இட் மைட் கன்ஃபியூஸ் யூ, ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ மொமெண்ட். இது வந்து I will write it fully. ஏன்னா ஸ்ட்ரீம் லைனுக்கு நான் SL யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். I will use like STL. okay, STL, ஸ்ட்ரீக் லைன். ஸோ ஒரே பார்ட்டிகல் டிஃப்ரெண்ட், அதாவது அதோட இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அந்த லைக் டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல் அட் அ பர்டிகுலர் டைம், அண்ட் ஆல் திஸ் பார்ட்டிகல் ஷுட் கம் ஃப்ரம் சேம் பாயிண்ட். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஃபைனலா வந்து டெஃபினிஷனா டிக்டேட் பண்றேன். இப்போதைக்கு I was just explaining you டெஃபினிஷனா ஃபைனலா டிக்டேட் பண்றேன். ஓகே, ஸோ it's simply a trace, or it's simply a locus. Okay, I'm just going to trace it, or I'm just going to find out the locus of different particle at a particular time from same point. So இதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து, ஐ மீன் இந்த பாயிண்ட் மீன்ஸ் இந்த ஓப்பனிங்ல இருந்து தான் எல்லா பார்ட்டிகளுமே வெளியே வருது. ஒரு பர்டிகுலர் டைம்ல தானே. நான் ஃபர்ஸ்ட் வந்து t1 எடுத்துக்கிறேன், different particles. So I have 3 particles here. So simply from here
join all different particles at a particular time. So இது வந்து என்னோட streak line at a time t1. ஸோ ரெண்டுத்தோட எப்படி நான் டிஃபைன் பண்றேன் அப்படின்றதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாத் லைன் வந்து ரெட் பார்ட்டிகளுக்கு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது பாத் லைன் கிரீன் பார்ட்டிகளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன், இது பாத் லைன் ப்ளூ பார்ட்டிகளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் இங்க ஸ்ட்ரீக் லைன் அந்த டைம் பீரியடுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன். I'm not defining it for a particle. Now coming to time period t2. இந்த time period t2க்கு again ரைட், அந்த நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்க இருந்து அந்த லைனை வரையணும். நீங்க ஆனா வந்து இட் இஸ் நாட் நெசசரி இந்த சைட்ல இருந்து தான் வரையணும்னு அவசியம் இல்லை, இந்த சைட்ல இருந்தும் வரையலாம். ஓகே, தெர் இஸ் நோ நெசசரி. நான் வந்து எப்பயுமே ஐ மீன் லைக் ரைட்ல இருந்து எடுத்துட்டு லெஃப்ட் போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்மளோட அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அந்த பார்ட்டிகல் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு யா வெங்கடேஸ்வர் ராவ், you have doubts? Actually, you are not connected to audio. Maybe you won't hear my voice. Okay, right. Coming back, where I was. Okay, so ஒரு particular timeல different fluid particles நான் join பண்ணேன், I mean நான் trace பண்ணேன், locus கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அது streak line. And எல்லா பார்ட்டிகளும், all the different particles should start from the same point. Okay. So இந்த streak line நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? Streak line at time t2. Okay, streak line at time t2. Now coming to, I will use the same color, no problem. ரொம்ப otherwise ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். I will use this color. ஸோ இப்போ நான் t3 பாயிண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணணும், t3க்கு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரைட்ல இருந்து லெஃப்ட் போகணும்லாம் அவசியம் இல்லை. நீங்க பண்ண வேண்டியது எங்க வந்து அந்த பார்ட்டிகல் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கோ அங்க இருந்து எடுக்கணும் உங்களோட கர்வை. பட் நீங்க எந்த சைடு வேணாலும் மூவ் பண்ணலாம். I will move this side. Okay, so this is what streak line at time t3. so நான் இப்ப streak line at time t4 வரையணும் அப்படின்னா I can draw it like this. Okay, so இது என்னோட streak line at time t4. Sorry, t4 I have connected with t5. Oh my god, I'm sorry. I will redraw it. So நான் t3 தானே, ஸோ t3 அப்படின்னும் போது இங்க இருக்கு, ஸோ t3 இங்க இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து என்னோட ஸ்ட்ரீக் லைன் அட் t3. ஓகே, அண்ட் சம் அதர் கலர். ஸோ t4 அப்படின்னும் போது இங்க இருக்கு, ரைட்? ஸோ இது என்னோட t4, ஸோ ஸ்ட்ரீக் லைன் அட் டைம் t4. ஓகே, ஸோ I will give you the definition. ஸோ டெஃபினேஷன் கொடுத்தோம்னா மேபி இன்னும் உங்களுக்கு ப்ராப்பரா கிளியர் ஆகும். ஸோ ஸ்ட்ரீக் லைன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா locus of a different fluid particles. Okay, locus of a different fluid particles. Okay, at a particular time starting from the same point. Okay, starting from the same section or same point, whatever. Okay, and the section or on the point la irundha start agano, avladha. So that is my streak line, as simple as that. Okay, so any doubts? streak line na enna, and idoda application major நம்ம bachelor's level படிக்க மாட்டோம். ஓகே, ஸோ அதை எடுத்துட்டு வந்து நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பட் ஸ்ட்ரீக் லைன் தான் இவ்வளவுதான். ஓகே, பாத் லைன் அண்ட் ஸ்ட்ரீம் லைனோட அப்ளிகேஷன் நிறையவே படிப்பீங்க ஆஸ் வி மூவ் ஃபார்வர்ட். ஓகே, எனி டவுட்ஸ்? ரைட். No sir, it's clear. Right then. Okay, I have one more point to discuss regarding this itself. Streak line வச்சே ஒரு பாயிண்ட் நான் டிஸ்கஸ் பண்ணணும். So I will do one thing. I have one more concept actually. Continuum concept இருக்கு, அது என்னால இப்ப கவர் பண்ண முடியாது. I will discuss streak line itself. அதாவது streak line பேஸ் பண்ணி இன்னொரு கான்செப்ட் இருக்கு. நான் அந்த கான்செப்ட் இப்ப கவர் பண்றேன். அது it will take around 10-15 minutes. So அதை நான் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, yeah, black screen. ஓகே, ஸோ ஒரு ஃபேமஸான லைன் இருக்கு, அதாவது நீங்க MCQ பேஸ்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா you would have known it. ஸ்டெடி ஃப்ளோக்கு what I can for steady flow what I can conclude for steady flow what I can conclude
regarding streamline, streak line and path line. Oh, sorry, one second. So steady flow இருந்தா என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்? Try answering it. Most of you நீங்க already exam ஏதோ prepare பண்ணிருக்கீங்க. Yeah. Streamline, pathline, streak line are identical. Yes, they are identical. Yes, true. Reason? Okay, reason I will reason அப்படின்றத விட வந்து நான் இது ஒரு proof மாதிரி தான் எடுத்துட்டு போக முடியும். அது எக்ஸாக்ட்டா இதுதான் reason அப்படின்னு சொல்ல முடியாது, but I can give you a proof. Okay, ஏன் அது சேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு proof மாதிரி I will give you. Okay, so first வந்து ஒரு unsteady flow எடுத்துக்கலாம். We'll take an unsteady flow. Unsteady flow அப்படின்னா வந்து டைம் பொறுத்து flow parameters வேரி ஆகும். velocity, whatever, pressure, temperature, whatever it is, டைம் பொறுத்து வேரி ஆகும். ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஒரு I will take 9 AM ஒரு 9 AM-க்கு லைக் wind, you just consider there is a blow of wind வந்து blow ஆகுது. இனிஷியலா வந்து north to south, let me do it like this. First வந்து we will take it. This is my north, this is my south, east west, right? West east or east west? Okay, east west. No. Okay, east on the other side, right side and east irukum, east west. Okay, I'm just making a confirmation. Just confirm me this is right, east and west. Right side will be east, left side will be west. Right. Okay, no problem. Now let us consider that there is a flow of a wind. The wind is flowing from 9 AM to 12 PM. Let us suppose it is moving from 9 AM to 12 PM. 9 AM ல இருந்து 12 PM வரைக்கும் அந்த wind flow ஆகுது. அதுல இனிஷியலா 9 AM ல இருந்து, or else 9 AM to, I will take it as 11 AM, 9 AM to 11 AM. Okay, so initially from 9 AM to 10 AM அந்த wind வந்து north to south flow ஆகுது. Okay, and from 10 AM to 11 AM the wind is flowing from east to west. Let us consider. So இப்போ நான் இந்த wind வந்து ஜஸ்ட் ஒரு அந்த windல இருந்து எடுத்த ஒரு பார்ட்டிகலை நான் அனலைஸ் பண்ண போறேன். எல்லாமே இல்லை, ஒரே ஒரு பார்ட்டிகல் அனலைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நார்த் டு சவுத். லெட் அஸ் கன்சிடர். இது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்லாம் கிடையாது, நீங்க ஃபிக்ஸ் சப்போர்ட் நினைச்சிடாதீங்க. இது என்னோட கன்சிடரேஷன், செக்ஷன் ஆஃப் கன்சிடரேஷன் வச்சுக்கலாம். ஓகே, இட்ஸ் மை செக்ஷன் ஆஃப் கன்சிடரேஷன். இங்க இருந்து fluid வந்து flow particle வந்து starting to flow. Let us consider this is when 9 o'clock, okay, 9 AM, and after that it is reaching here 9:15. Okay, and after that it is reaching here 9:30. here ஏன்னா north to south தானே, 9 AM to 10 AM வந்து north to south தான் மூவ் ஆகுது. ஸோ மேல இருந்து கீழே, top to bottom it is moving. Okay, 9:45. At 10 o'clock it is reaching here. Okay, so 10 o'clock இங்க reach ஆயிடுச்சு. So once after reaching there it starts moving from east to west. Okay, 10 to 11 it starts moving from east to west. So it starts moving from east to west. Let it be 10:15, let it be 10:30, let it be 10:45, and let this be 11 o'clock. Okay, so ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் மூவ் ஆயிருக்கு. இட்ஸ் அன் அன்ஸ்டெடி ஃப்ளோ. இதை நான் ஏன் அன்ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்றேன்னா, டைமை பொறுத்து என்னோட ஃப்ளோ பேராமீட்டர் மாறுது. ரைட், see velocity அப்படின்னா இட்ஸ் velocity is a vector, right? So vector பொறுத்த வரைக்கும் magnitude மாறுதோ இல்லையோ it doesn't matter. If direction varies also, then also it is said to be, what is that? It is said to be varying. Okay, so vector பொறுத்த வரைக்கும் magnitude directionலாம் வந்து like magnitude vary ஆனாலும் it is varying, direction vary ஆனாலும் it is varying. So direction is changing, so it is changing. So it's an unsteady flow. It's not a steady flow. Right. இது வந்து ஒரு பார்ட்டிகல் 9 o'clock வந்து அந்த நம்ம கன்சிடர் பண்ண செக்ஷன்ல இருந்து வெளியே வருது. இன்னொரு பார்ட்டிகல் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, it is coming out at 9:15, let us suppose, and it is reaching here at 9:30. It's reaching here at 9:45. It's reaching here at 10 o'clock. After this, what happens? 10 ல இருந்து 11 east to west. It is moving from east to west. It will reach here. It will reach here by 10:15. That is fine. It will reach here by 10:15 and 10:30, 10:45, 11. Okay, so 10:30 inga, 10:45 inga, 11 inga. Okay, I will just little bit speed up. Okay, konja speed panikiren. Next particle, we'll consider that this purple one. Okay, it is entering at 9:30 and it is moving here at 9:45 and it reached here at 10 o'clock. Okay,
ஸோ இங்க இருந்து திரும்ப 10க்கு அப்புறம் ஈஸ்ட் வெஸ்ட் தான் மூவ் ஆகும். ஸோ ஈஸ்ட் 10:15, 10:30, 10:45, 11. ஓகே, 10:15, 10:30, 10:45, 11. ஓகே, ரைட். இன்னொரு பார்ட்டிகல், ஆக்சுவலி நான் அதை 4 பார்ட்டிகல் தான் போட்டிருக்கணும், 5 போட்டால் ரொம்ப பெருசாயிடுச்சு. ரைட், நோ ப்ராப்ளம். I will use white color. Okay, so this is my another particle. 9:45க்கு வெளியே வருது. 10 o'clock இங்க ரீச் ஆயிருக்கு. 10:15, 10:30, 10:45, 11. Okay, that is it. Finally, yeah, this blue color one. Okay, blue color one வெளியே வரும்போதே 10 ஆயிடுச்சு. Okay, so இங்க like when it is coming out of the section which I considered, it is 10. 10:15 it is reaching here, 10:30 இங்க, 10:45 இங்க, 11 இங்க. Okay, done. Now listen. ரொம்ப இது actually I should not make this look very worse. அதுதான் I was trying. Which color I can use so that it won't be bad. Fine, I will use red. Okay. So இப்போ நான் இந்த பார்ட்டிகல் இருக்குல்ல, green color particle மட்டும் நான் ட்ரேஸ் பண்றேன். Okay, I'm just tracing the green color particle. Okay, I'm just tracing the green color particle. This is what? This is what? Like this Path line of green particle. Yes, path line of the green one. And similarly, I am traced that orange one. Orange one நான் trace பண்றேன். I will get like this. And this is my path line of orange. Again, and the next one, the purple one or the violet one, whatever. அதை நான் trace பண்றேன் அப்படின்னா it is path line of purple or violet or தெரியல, whatever. Okay, white நான் trace பண்றேன். Okay, I'm tracing that white. So path line of the white. And finally blue color. So path line of the blue. Right? So இது எல்லாமே path line. So இப்போ நான் வந்து இதுக்கு if I draw a streak line for it. Okay, so how my streak line will look? First streak line na வந்து different fluid particle. Okay, so முதல்ல இதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். So இது எல்லாமே path line இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ரைட், இந்த டைரக்ஷன்ல இருக்கு. Okay, which color? Okay, let it be green. Okay, so இப்போ நான் ஸ்ட்ரீக் லைன் வரையணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரீக் லைன் வந்து நான் முதல்ல எத்தனை மணிக்கு? ஓகே, 11 o'clock. I want to draw it for 11 o'clock. Okay, so 11 o'clock நான் ஸ்ட்ரீக் லைன் வரையணும்னா simple. Okay, I just need to do what? I just need to connect the particle at that particular time. At that particular time, different particles. So I'm just, I'm sorry. Okay, yeah, right. So different particles at that particular time. So 11 a.m. நான் different particle connect பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து what I should do directly, I can go for the starting point. Starting pointல இருந்து தான் I have started. So not necessarily இந்த லைனோட merge ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்படி போயும் போகலாம், அதாவது இப்படி போயும் போகலாம், இல்லை இப்படி போயும் போகலாம். பட் நான் ஏன் அந்த லைனோட merge ஆகி போடுறேன்றதுக்கான ரீசன் நான் அப்புறமா சொல்றேன். ஓகே, so I'm just drawing it like this. So இங்க போயிட்டு ஃபைனலா நம்மளோட ஸ்டார்டிங் செக்ஷன்ல ரீச் ஆயிடுச்சு. So different particles at same instant of time. So in the green color வந்து என்ன மென்ஷன் பண்ணது பாத்தீங்கன்னா streak line at 11 a.m. Okay, streak line at 11 a.m. Okay, no problem. கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும், நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ 10:45க்கு நான் ஜாயின் பண்ணோம்னா this is how it is, right? This is how it is, right? That is my streak line at 10:45. நான் இதுக்கு ரீசன் சொல்றேன் ஏன் இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன்னு சொல்லிட்டு. 10:30, this is my streak line at 10:30. And 10:15, this is my, okay, approximately that is my streak line at 10:15. And now say what about at 10 o'clock, 9:45, 9:30, 9 a.m. அதாவது 10:15க்கு முன்னாடி வரைக்கும் 10 o'clock, 9:45, 9:30, 9:15, 9 o'clock எல்லாத்துக்கும் என்னோட ஸ்ட்ரீக் லைன் எப்படி இருக்கும்? 10 what? 10 15. Okay, so 10 o'clock, 9:45, 9:30, 9:15, 9 அந்த மூணுத்துக்கு என்னோட ஸ்ட்ரீக் லைன் it will be like this, right? இதுதான் என்னோட ஸ்ட்ரீக் லைன், ரைட்? இதுதான் என்னோட ஸ்ட்ரீக் லைன். சிம்பிள் ஹாரிசான், சிம்பிள் வெர்டிக்கல் லைன். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் I will do one thing. 10 o'clock எடுத்துக்கிறேன். 10 o'clock என்னோட பார்ட்டிகல், ஒரு பார்ட்டிகல் கிரீன் இங்க இருக்கு, ஆரஞ்சு இங்க இருக்கு,
and what is that? My purple is here. Yeah, my purple is here. My sorry, my purple was, oh, I got confused. Inga green irukku, inga orange irukku, inga purple irukku. Where is my white? The next one is white. Okay, the next one is white and final one is our blue color. Okay. Final one is blue color. So நான் இது எல்லாமே ஜாயின் பண்ண அப்படின்னா வந்து I will be meeting, அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். இப்போ நான் 945 எடுத்துக்கிட்டேன்னா 945க்கு இந்த இடத்துல I have green and இந்த இடத்துல I have 945 I have orange, இந்த இடத்துல 945 I have purple, இந்த இடத்துல 945 I have white. Okay, so again I will get the same straight line. 930க்கும் அதே மாதிரி தான், 915க்கும் அதே மாதிரி தான். அதாவது சிம்பிளா எனக்கு ஒரு வெர்டிகல் லைன் தான் கிடைக்கும், ரைட்? அண்ட் வாட் அபவுட் லைக் தட் இஸ் ஹவ் இட் இஸ், ரைட்? தட் இஸ் ஹவ் இட் இஸ். நம்ம இதை பத்தி நம்ம திரும்பவும் நான் வரேன், ஐ வில் கம் பேக் ஃபார் இட். இப்போ நம்ம லைக் ஓவராலா நம்ம இந்த பண்ண அனாலிசிஸ்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பாத் லைன் ஒரு விண்ட் ஃப்ளோ ஆகுது, அதாவது அன்ஸ்டடி ஃப்ளோக்கு 9 to 10க்கு நார்த் டு சவுத் ஃப்ளோ ஆகுது, 10 to 11க்கு ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாத் லைன் கிடைக்குது, ரைட்? திஸ் இஸ் மை பாத் லைன். Okay, approximately this is my path line and I am getting a streak line like this. இது ஒரு gate question. Gate, I don't remember the year and all, but இது ஒரு gate question. சிம்பிளா அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி விண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது இங்க இருந்து அங்க, இந்த டைம்ல இங்க இருந்து இங்க ஃப்ளோ ஆகுது, அந்த டைம்ல அங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எக்ஸாக்டா இந்த நம்பர் கிடையாது, பட் they have given it. Okay, and after that they have mentioned that find out streak line for this அப்படின்றது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது. ஆப்ஷன்ஸ்ல வந்து எப்படி இருந்ததுன்னா, I will give some examples. ஒரு ஆப்ஷன் இப்படி இருந்துச்சு, ஒரு ஆப்ஷன் இப்படி. ஓகே, ஒரு ஆப்ஷன் இப்படி. Obviously the correct answer for this is streak line. அப்படின்னா வந்து நம்மளோட கரெக்ட் ஆன்சர், streak line கரெக்ட் ஆன்சர் என்னது? Option D. Option D. Yeah, option D is my streak line, and for path line it is option B. Option B. Yeah, this is for streak line. Okay, and the observation, like இது வந்து gate question, so I just introduced it, but observation என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, unsteady flowக்கு path line and streak lines are different. Similarly streamline different-ஆ தான் இருக்கும், ஏன்னா velocity change ஆகுது. Okay, velocity is getting changed, so streamline will also be different. But இதே, okay, any doubts here? If suppose கொஞ்சம் clarity வேணும்னா நீங்க திரும்பவும் இதை எடுத்து பாருங்க, you might get somewhat more clarity. Any doubts here? Okay, no issues. I will fast, I will wind up fast, don't worry. இப்போ வந்து 9ல இருந்து 11 AM வரைக்கும், the or else 9 to 11. Okay, 9 to 11 வரைக்கும் வெறும் நார்த்ல இருந்து சவுத் மட்டும் தான் fluid மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டிகல் எடுக்கிறேன், 9:30. I will just take some 4 particles, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். 10:30 11. ஓகே, ஸோ முதல்ல கிரீன் பார்ட்டிகல் இங்க இருக்கு, 9:30 இங்க வருது, 10க்கு இங்க வருது, 10:30 இங்க வருது, 11க்கு இங்க வருது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 9:30க்கு ஆரஞ்சு இங்க வருது, 10 o'clock ஆரஞ்சு இங்க வருது, ரைட்? அண்ட் 10:30க்கு இங்க, and 11 o'clock. Okay, and I will take one more white. So it's reaching here at 10, it's reaching here at 10:30, and it is reaching here at 11. It's enough, it's enough. And now draw the streamline path line for this. So first நான் path line வரைய போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். Path line. Okay, so first path line for the green particle. This is my path line, right? It's my path line. Okay, path line for orange particle. This is my path line. Okay, not changing. Path line for white particle. This is my path line. So மூணுமே வந்து same தான். Whatever may be the particle, that is my path line. Okay, so that is my path line for all the particles. And what is my streak line? Streak line at time 11 o'clock. 11 o'clockல green இங்க, orange இங்க, white இங்க, right? So இதுதான் மூணு, like all the 3 are in the same line. All the 3 are in the same line. So if I join them, this is my streak line. 10:30 green இங்க, orange இங்க, white இங்க. So again it's same. So நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, streak லைனும் சரி இல்ல path லைனும் சரி, டைம் பொறுத்து அந்த பாராமீட்டர் சேஞ்ச் ஆகல, which means steady, then they are same, they are identical.
That's what I just proved. Okay. So time பொறுத்து vary ஆகல அப்படின்னா streak lineம் சரி path lineம் சரி identical. Okay, it's not going to what is that? It's not going to change. Now the doubt is, sir, streamline, sir. Correct, streamline. I will come for it. So இப்போ நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனி டைம் I will fix 11 o'clock. Okay, 11 o'clock நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரீம் லைன் வரையும் போது டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஐ ஹோப் யூ குட் ரீகலெக்ட். ஸோ நான் டைமை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் இந்த கிரீன் கலர் பார்ட்டிகளுக்கு 11 o'clockல கிரீன் கலர் பார்ட்டிகல் இங்க இருக்கு, ரைட், இங்க இருக்கு. ஸோ அந்த கிரீன் கலர் பார்ட்டிகளுக்கு நான் வெலாசிட்டி வெக்டார் வரைஞ்சேன்னா எப்படி இருக்கும்? How will be my velocity vector for this green color particle at 11 o'clock? Tangential. Yeah, tangential. It is simply a downward arrow. Same straight line. Yeah, it will be a downward arrow. That's it. 11 o'clock in the orange color na varanjana downward arrow. 11 o'clock white color varanjalum downward arrow. So it's simply a line, right? Line ipo na or vertical line variren. The vertical line ku na tangent போடணும் அப்படினா I have only one way in which I can draw a tangent for a vertical line. அது வந்து அந்த லைன் ஓடயே merge ஆயிருக்கணும். Okay, so this is how I can draw a tangent for a vertical line. In fact, in the tangent வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த tangentக்கு slope infinity னு சொல்லுவோம். It is an infinite slope tangent. Okay, when it is like this. So again, அந்த max ஓட details நான் போகல, but what is the point I was supposed to say? The point I was supposed to say is all the velocity vectors are vertical, and if I draw a tangent for that velocity vector, it is coinciding with the other two lines. So streak line or streamline or streak line or path line, whatever it is, all three will be identical when it comes to a steady flow. Okay. So ஒரு statement தான் I was just trying to explain. I was just trying to give you a proof for the statement. That's it, nothing else. Okay. So I hope I will close this. Okay, in the it has taken more than 1 hour. One course பத்தி I guess most of you know. எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் சிவில் மட்டும் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மெக்கானிக்கல் யாரும் இல்ல. If suppose if you are there, Aeronautical, sir. Aeronautical. Yes. Okay. Aeronautical நம்ம கோர்ஸே பண்றது இல்ல. Right, no problem. Mechanical. மெக்கானிக்கல் கோர்ஸ் நீங்க மெக்கானிக்கல் பிளான் பண்றீங்களா எழுதுறதுக்கு? Yes. Okay. Fine. This is just இது என்ன சொல்றது, நம்ம இன்ஸ்டிடியூட் லைக் we are offering mechanical and civil கான கோர்சஸ். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க செக் பண்ணுங்க. ஏதாவது query இருந்தா you can call. ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட நம்பர் sometimes won't be available. If my number is not available, you can call this. Okay, you can call this number. Okay, right. So continuum concept now most probably next week I will try or free session. Next week I was planning for strength of metals free session. If I continue with fluid mechanics, I will cover this. Okay. So shall we close the session? Any doubts? Anything to discuss?